இப்ப இந்த மேடையில நிக்கிறது எவ்வளோ பெருமையா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நானே இருக்க மாதிரி இருக்கு. இந்த சினிமாவில் அப்படியே கண்ணாடி கண்ணாடியா இருக்கும், எங்க பார்த்தாலும் நம்ம முகமே தெரியும். அப்படி எங்க பார்த்தாலும் என் முகமே தெரிகிறது. ஏன்னு சொன்னா, நான் ஒரு அரசு பள்ளி மாணவி. 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு, அப்புறம் நேரடியாக இவங்க மாதிரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து, அப்புறம் சட்டம் படித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 37 ஆண்டுகளாக வக்கீலாக இருக்கேன். இதுக்கு காரணம் அடிப்படையில் எனக்கு என்னுடைய பெற்றோர் தந்தை பெரியார் கொடுத்த அந்த தன்னம்பிக்கை, அந்த மாதிரி பெண்ணாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி. இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உங்களை பாராட்டுற தகுதியோட வந்திருக்கிறதுக்கு காரணம் பெரியார் பெரியார் பெரியார். அவரை நம்ம என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் பெண்களை பெரியாரை பற்றி படிக்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, படிச்சா நம்மெல்லாம் முன்னேறிடுவோம், அவங்க பேச்ச கேட்க மாட்டோம். அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு, பெண்கள் கையில கரண்டியை புடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க, கரண்டியை புடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க. அதனால உங்க எல்லார் கையிலும் இன்றைக்கு புத்தகம் என்னும் ஆயுதம் இருக்கு. நீங்கள் உலகை வெல்வீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2வது, இந்த அத்தனை பாராட்டுக்களுக்கும் தகுதியான தம்பி சூர்யா அவர்கள், அவங்க குடும்பத்துக்கு நாம நன்றி சொல்லணும். இங்க அவர்களுடைய வரலாறுலாம் சொன்னாங்க. அவருடைய தந்தை அண்ணன் சிவக்குமார் அவர்கள், அவருடைய உழைப்பு அவருடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கு. ஆனா அந்த பிள்ளைகளை வெறும் பணத்தால குளிப்பாட்டி வளர்க்கல, வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை போராட்டங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தாரு. அதனால அவங்க பசங்க சொல்லுவாங்க, எப்பவும் நாங்க பஸ்ல போவோம், நாங்க இந்த ஸ்கூல்ல படிச்சோம். அவங்க படித்த பள்ளிகள் பெரிய அந்த அந்த இந்த மாதிரி கான்வென்ட் கிடையாது, ஓரளவுக்கு வசதியானவர்கள் படிக்கிற பள்ளிகள். அதுக்கு மேல இங்க மேடையில எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பெண்கள் படையோட சேர்ந்து நாம இன்னும் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னா, நமது அண்ணன் சிவக்குமார் அவர்களுடைய இணையர் லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பெண்கள் அனுமதிக்கலன்னா ஆண்களால நல்ல காரியம் பண்ணவே முடியாது. முடியுமா? யாராவது சொல்லுங்க, முடியுமா? என்னதான் சொன்னாலும் பின்னாடி இழுத்துருவாங்க. அதை போல இந்த அகரத்தை இப்படி வெற்றிகரமாக நடத்துவதற்கு சூர்யா அவர்கள் எவ்வளவு பங்களிக்கிறாரோ, அவருக்கு துணையாக இருக்கிற ஜோதிகா அவர்களுக்கு நாம நன்றி சொல்லணும், அவங்கள பாராட்டணும். இங்கு தம்பி கார்த்திக் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னும் இந்த அகரம் வாலண்டியர்ஸ், அவங்கள பத்தி ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த வாலண்டியர் பணிங்கிறது சாதாரணம் இல்லை. திடீர்னு கூப்பிடுவாங்க, மேடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க வாலண்டியர்ஸ்க்கு ஒரு கூட்டம் இருக்கு, நீங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமா? நமக்கு எப்படி இருக்கும், நானும் நிறைய சுத்துற ஆளு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்க போறேன் வீட்டில், ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு தோணும். ஆனா அவங்க கூப்பிடுறது மோட்டிவேஷனுக்கு. யாருக்கு? வாலண்டியர்ஸ்க்கு. அந்த வாலண்டியர்ஸால உருவாக்கப்பட்டவங்க தான் நீங்க எல்லாரும். அப்போ இந்த வேலையை செய்யலன்னா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே அப்படின்னு நினைச்சுதான் கிளம்பி போவோம். எங்களுக்கும் வீட்டில் குழந்தைங்கெல்லாம் இருப்பாங்க, ஐயோ அம்மா ஞாயிற்றுக்கிழமையும் வெளியில போறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அங்க போய் பார்க்கும்போது அந்த வாலண்டியர்ஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க வீட்டில் இருக்கவங்க இன்னைக்கும் போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதை விட்டுட்டு தான் அவங்க இந்த வேலையை செய்யறாங்கும் போது அவங்களுடைய அந்த உழைப்புக்கு நம்ம தலை தாழ்ந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 3வது, இந்த மாணவர்களாகிய நீங்கள் இது கிடைச்சது அனுபவிச்சோம் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினைக்காம
மீண்டும் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்க இதை செய்வோம், எங்க ஊருக்கு இதை செய்வோம்னு உணர்கிற அந்த அறத்தை கற்றுக் கொடுத்த அகரத்துக்கு நீங்கள் தான் தூண்கள். அவர்கள் விதைகள், நீங்கள் விழுதுகள். இந்த விழுதுகள் இனி இந்த மரத்தை தாங்கும். ஒரு பெரிய தொண்டு அல்லது உழைப்பினுடைய பயன் என்னன்னா, நாம இல்லாட்டியும் அது நடக்கணும், நாம இல்லாட்டியும் அது நடக்கணும். அப்படிப்பட்ட அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தி செல்லுகிறவர்களாக உங்களை உருவாக்கிய அகரம் பெரும் சாதனைக்குரியது. பல நேரங்களில் இப்படி செய்யறதுனால புகழ் மட்டும் வராது, பொறாமையும் வரும், வன்மமும் வரும். எதனால வன்மம்? குடும்பமே இப்படி இருக்கே, அதுக்கே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. குடும்பமா குற்றவாளியா இருந்தா பரவாயில்ல, குடும்பமாக நல்ல வேலை செய்யறதுனாலயே அப்ப அந்த பொறாமைகளையும் இந்த குடும்பம் எதிர்கொள்ளுகிறது. அதையும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமயத்துல தெரியாது எதுக்கு திட்டுறாங்க, ஏன் இந்த விமர்சனம் வருது, புரியாது. ஏன் பொறாமை வருது? மகாபலி சக்கரவர்த்தி கதையை பத்தி நம்ம கேட்டிருக்கோம். மகாபலி சக்கரவர்த்தியை கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவரு எல்லாருக்கும் கொடுத்தாராம். நான் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன்னு சொன்னாரு. அது எதுக்கு கடவுளுக்கும் வரணும்? நீ என்ன கொடுக்கற? நான் கேட்கிறேன் பாரு, 3 அடி வானத்துல 1 அடி, தரையில 1 அடி, உன் தலையில 1 அடி அப்படின்னு கடவுளுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி சின்னத்தனமெல்லாம் இருந்திருக்கு. அதான் அந்த கதையில வருது. அப்ப மக்களுக்கு இருக்கிறதுல இயல்பு தானே. அதையும் தாங்கிக் கொண்டு பாகக்காய சாப்பிடு, பாகக்காய் சாப்பிட விரும்புன்னு சொன்னா பிடிக்குமா? அப்படிதான் அறம் செய்ய விரும்புங்கிறது. நல்லதை செய்ய விரும்ப மாட்டோம், ஆனால் விரும்புங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவாரு, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி. நிறைய படி இருக்கு, அவ்வளவு படியை சொல்ல முடியாது. ஆனா கடைசியா சொன்னாரு, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி. எடுத்தோன்னு நல்லா இருக்காது, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி. அப்படி தொடங்கும் போது இது கடினமாக இருந்தாலும், தொடரும் போதும், தனக்கு அடுத்த தலைமுறை அதை நடத்தும் போதும் கிடைக்கிற இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பம் இன்றைக்கு தம்பி சூர்யா அவர்கள் மூலமாக, அந்த குடும்பத்தின் மூலமாக நம் தமிழ் சமூகத்தின் ஏழை குழந்தைகள், வாய்ப்பற்ற குழந்தைகள், வண்ண வண்ணமா இங்க இருக்கீங்க. நம்மளை யாரும் கலர் பார்த்து கூப்பிடக்கூடாது, கலர் பார்த்து மதிக்க கூடாது. உடல் வலிமை தான் முக்கியம், அழகு அப்புறம்தான். வலிமைதான் முதலில், அழகு என்பது அப்புறம்தான். எளிமையே வலிமை, அறிவே ஆயுதம். அறிவுதான் ஆயுதம். அதை மனசுல வச்சு நீங்கள் இந்த அகரத்தை தொடர்ந்து நடத்துங்கள். பெரியவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஒரு உணர்வோடு சொல்லணும்னா, பெரியவங்க பல நேரம் நல்லவர்களை பார்த்து சொல்லும் போது நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணா சொல்லி வாழ்த்தலாம், ஆனா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதனுடைய பொருள் என்னன்னா, நீங்க நல்லா இருப்பதன் மூலமாக பல 100 பேர் நன்றாக இருப்பார்கள். அப்படியாக சூர்யா அவர்களையும் இந்த அகரத்தின் தொண்டர்களையும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.